சாண்ட்ரா பண்ண பயங்கரமான அலப்பறையில் தீபக் அண்ணா கோவமாக நான் கிளம்புறேன்னு கிளம்பிட்டாரு. எல்லாரும் ஸ்டார்ஸை திரும்பி பிடுங்கிட்டாங்க. பயங்கரமான சண்டை நடக்குது. அப்படி சாண்ட்ரா என்னதான் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ பாருங்கள். ஸோ சாண்ட்ரா என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த பக்கம் இருந்துட்டு ஒரு மாதிரி இந்த ப்ரொவோக்கிங் பாடி லாங்குவேஜ், நம்ம வந்து அடுத்தவங்களை இரிட்டேட் பண்ணுற மாதிரி 2 கையை அப்படி விரிச்சு வச்சுட்டு டான்ஸ் ஆடுறது, இந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக என்ன ஆயிடுச்சு பற்றி பார்த்தீங்கன்னா, பிரியங்காவுக்கு நாளே வந்து பிரியங்கா வந்து கெஸ்ட் பிரியங்காவை நான் சொல்கிறேன், அவங்களுக்கு வந்து 2 டவல் கொடுத்துருந்துருக்காங்க. அப்போ பிரியங்கா சொல்லியிருந்திருக்காங்க, அந்த 2 டவல் இங்கேயே வச்சுருங்க, யாரும் எடுக்க வேணாம், யாரும் யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காங்க. பட் அந்த 2 பிங்க் டவலும் இப்போ எங்கே போச்சுன்னே தெரியல, அது எங்கேயோ மிஸ் ஆகிடுச்சு. இவங்க வந்து சாண்ட்ரா ஏமி யூஸ் பண்ணுற டவலை தூக்கி பிரியங்காவுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா அந்த ஏரியாவில் நடந்து தும்மிக்கிட்டே இருக்காங்க. இது வந்து மஞ்சரிக்கும் பிரியங்காவுக்கும் பயங்கரமாக கோவம் வந்துருச்சு. ஆல்ரெடி ஸ்னீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களோட டவலை தூக்கி எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு. சாண்ட்ரா வேணும்னே தும்முறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, இப்படி நடக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஹெட் ஷெஃபாக இருக்காங்கல்ல, அவங்க வந்து உங்களுக்கு கொடுத்த சட்னியில் முடி விழுந்துருச்சு, அந்த முடியை தூக்கி போட்டுட்டு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே பிரியங்கா கேட்குறாங்க, அப்போ நீங்கள் ஹெட் ஷெஃபாக தானே இருந்தீங்க அந்த டைமில், அப்போ நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணியிருக்கணும்ல, ஏன் பண்ணலை அப்படின்னு கேட்குறாங்க. பண்ணோடனே சாண்ட்ரா வந்துட்டு சொல்கிறாங்க, நான் வந்து எனக்கு தெரியாது, முடி விழுந்திருக்கு, இவங்க தூக்கி போட்டு கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்டு என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, அது வியானாவை சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ முடி விழுந்துச்சு, நான் தூக்கி போட்டுட்டு கொண்டு போய் கொடுத்துட்டேன் கெஸ்ட் கிட்டேன்னு. உடனே நான் வந்து திட்டினேன், அது தப்பு, அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, அவங்க கெஸ்ட் இல்லைன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு வியானா இல்லை சாண்ட்ரா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நேற்று வந்து மைனஸை மூடாமல் தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாங்க. நான் சொல்ல கேட்கவே இல்லை. தோசையை கையால் பரிமாறாதீங்கன்னு சொன்னேன், அதையும் கேட்கல. இவங்க எல்லோரும் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லோரும் வந்து எப்படியாச்சும் அவங்கள ஸ்டாப் பண்ணுங்கள், எங்களுக்கு இந்த மேனரிசம்லாம் பிடிக்கல அப்படின்னு சொல்லி கெஸ்ட்லாம் சொல்கிறாங்க. உடனே இவங்க எல்லோரும் வந்து கெஞ்சுறாங்க, பார்வதி, விக்ரம் எல்லாருமே வந்து கெஞ்சுறாங்க. அவங்க எதுவுமே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பிரவீன் வந்து பேசும்போது மட்டும் சாண்ட்ரா வந்து கொஞ்சம் பொலைட்டாக பதில் சொல்கிறாங்க. ஏன்னா பிரவீன் வந்து உண்மையிலேயே ரியலாக கன்சர்ன்ஸ் எல்லாம் கேட்டார். ஏனோ அவருக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இல்லை, அது ஏன்னு நமக்கு தெரியல. பட் அவர் வந்து ரியலாக கேட்குறாரு. ஸோ சாண்ட்ராக்கு வந்து பிரவீன் கிட்ட மட்டும் பொலைட்டாக பேசுகிறாங்க. அப்போ வினோத் சொல்கிறாங்க, இவங்களை யாராச்சும் மேன் ஹேண்டில் பண்ணி, அதாவது லேடிஸ் எல்லாரும் சேர்ந்து தூக்கி வெளியில் கொண்டு விட முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சாண்ட்ரா வந்து இல்லை, போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிற்கிறாங்க. அப்போ பிரஜன் அந்த பக்கம் நடக்கிறாரு. இவங்களுக்கெல்லாம் பிரஜன் இருக்கனால கொஞ்சம் பயமாக இருக்குது. ஒருவேளை மேபி பிரஜன் இல்லைன்னா சாண்ட்ராவை தூக்கியே கொண்டு போய் விட்டுருப்பாங்க போல இருக்குது லேடிஸ் எல்லாரும் சேர்ந்து. அதுக்கப்புறமா வந்துட்டு சாண்ட்ரா வந்து கடைசி சாப்பாட்டுக்கிட்டேயே போய் தும்மிட்டாங்க. அது வந்து அவங்க பண்ணது தப்பு. ஏன்னா டெஃபினட்டாக அது பண்ணக்கூடாது. ஏன்னா இது டாஸ்க்காக இருந்தால் கூட அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தும்முறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ அது பண்ணோடனே மஞ்சரி பிரியங்காவும் சாப்பாட்டையே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. வேண்டாம், எங்களுக்கு சாப்பாடே வேணாம் அப்படின்னு உடனே தான் வந்துட்டு கண்டிப்பாக நம்ம ஸ்டார்ஸ் எல்லாம் திருப்பி பிடுங்கிடுவோம், இனிமேல் இவங்களுக்கு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லும்போது சாண்ட்ராக்கா வந்து பயங்கர வெக்ஸ் ஆகி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து எவ்வளவோ கெஞ்சினேன், எனக்கு இவர் கூட ஒர்க் பண்ண முடியாதுன்னு. அப்போ வந்து இவங்க எல்லோரும் பாடுறாங்க, எங்கள் ஏரியா உள்ளே வராதன்னு என்னை பார்த்து கிண்டல் பண்ணி பாடுறாங்க. இப்போது ஏரியாவே இல்லை இவங்களுக்கு, என்ன வச்சு செஞ்சால் நானும் வச்சு செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் மேனேஜர் பார்வதியையும் திவாகரையும் சொல்கிறாங்க. திவாகரையே ஃபோக்கஸ் பண்ணி கேமராவில் காட்டுறாங்க. ஸோ இப்படி ஒன்றா பண்ணுறாங்க. அவங்களாம் வந்து இது என்ன அநியாயமாக இருக்குது, நம்ம வந்து ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுற கெஸ்ட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல, நம்ம ஜாலி கெஸ்ட்டாக தானே இருக்கோம், நம்ம ரொம்ப டார்ச்சர் கொடுக்கலையே, அப்புறம் ஏன் இவங்க நம்மளை இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரியங்கா, மஞ்சரி எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. பட் சாண்ட்ரா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் கண்டிப்பாக இப்படி தான் இருப்பேன், இந்த இடத்த விட்டு நான் போகவும் மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே கெஸ்ட்டெல்லாம் போயிடுவாங்க, கத்தாதீங்கன்னு அசிஸ்டன்ட் மேனேஜர் பார்வதி சொல்கிறாங்க. சொன்ன உடனே சாண்ட்ரா சொல்கிறாங்க, அவங்க போனால் தெரிச்சு ஓடட்டும், எனக்கு அதை பற்றி கவலை இல்லைன்னு. உடனே எல்லோரும் பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுறாங்க. அப்போ வந்து திவ்யா உள்ளே வந்து பூந்துடுறாங்க. திவ்யா என்ன சொல்கிறாங்கன்னா, நேற்று நான் சொன்னேன், இதே மாதிரி தான் நான் கெஞ்சினேன், கெஸ்ட்டு போயிடுவாங்க, சத்தம் போடாதீங்கன்னு சொன்னேன். அப்போது துஷார் சொல்கிறாரு, கெஸ்ட்டு செக் அவுட் பண்ணால் பண்ணிட்டு போட்டோம். துஷாருங்கிற பேரை சொல்லலை, இங்கே ஒருத்தர் சொன்னார்னு மட்டும் சொல்கிறாங்க. அந்த ஆள் முன்னே வந்து ஒத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே துஷாரே முன்னே வந்து ஒத்துக்கிட்டாரு, நான் தான் அப்படி சொன்னேன், ஆனால் நேற்று ஒரு கோவத்தில் அப்படி சொன்னேன், பட் கெஸ்ட்டுக்கிட்ட வச்சு அப்படி பேசுகிறது தப்பு அப்படின்னு சொன்னோடனே திவ்யா சொல்கிறாங்க, நான் கெஞ்சினப்போ யாரும் கேட்கல, இப்போ மட்டும் எதுக்கு எல்லோரும் வரீங்க, சண்டை நடக்கட்டும் அப்படிங்கிறாங்க. இப்போ தீபக் அண்ணா கோவமாக கிளம்புறதுக்கு ரெடியாக நிற்கிறாரு. என்ன நடக்க போகுதோ தெரியல. எல்லாம் லைவ் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.